வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அந்த கான்செப்டில் இருந்து ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன், இதுக்கு இன்னொரு பேரு ஹாமில்டன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் ஏன் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. irrespective ஆஃப் த டைம் அண்ட் irrespective ஆஃப் த பிளேஸ் ஒரு சிஸ்டம் ஏன் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. இங்கதான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது வருது. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கேன். ஒன்னு ஏ பி அப்படிங்கிற பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோம். இட்ஸ் அ பிளேன் சர்ஃபேஸ். இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்டையும் பி அப்படிங்கிற பாயிண்டையும் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஆக்சுவலா மல்டிபிள் வேஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஒண்ணு இங்க இருந்து இப்படி நான் ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி ஒரு பாத்தனா கிரியேட் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரைட்டா ஒரு பாத்தா நான் கனெக்ட் பண்ணலாம். இப்ப இந்த மூணு பாத்துல இங்க இப்போதைக்கு மூணு பாத் காமிச்சிருக்கேன். ஒன்னு ஸ்ட்ரைட் லைன், மத்த ரெண்டுமே கர்வ்டு லைன்ஸா இருக்கு. இப்போ இந்த ஏவையும் பியையும் கனெக்ட் பண்ற ஷார்டஸ்ட் பாத் எதுவா இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன் தான். பிளேன்ல ரெண்டு பாயிண்ட கனெக்ட் பண்ற லீஸ்ட் பாத் எது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன். ஆக்சுவலி இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பிராக்கியோஸ்ட்ரோன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்படி வேரி ஆகிட்டே போற மாதிரி மொத்தமா ஒரு மூணு பாத் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூணு பாத்துலயும் ஒரே டைம்ல மூணு பால ரிலீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல எந்த பால் ஃபர்ஸ்ட் இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட ரீச் பண்ணுது அப்படின்னு அப்சர்வ் பண்றாங்க. பை நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லும்? இங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல ஷார்டஸ்ட் லென்த் அப்படிங்கிறது ஏ டு பி கனெக்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் லீஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க நான் மூணு வேற வேற கர்வ் எடுத்திருக்கேன்ல. ஆக்சுவலா ஸ்ட்ரைட் லைனுமே கர்வ் உடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். சோ நான் அதுவே கர்வ் அப்படிங்கிற வார்த்தையில தான் மீன் பண்றேன். இந்த மூணுல எது சீக்கிரமா வந்து ரீச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல ஒரு மார்க் பண்ணிருக்கேன்ல, இந்த லைன்ல இருக்கிறது தான் ரொம்ப சீக்கிரமா வந்து ரீச் ஆகுது. இப்பதான் கொஸ்டின் அரைஸ் ஆகுது, ஏன் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை எக்ஸிக்யூட் பண்ணுது சிஸ்டம்ஸ்? அண்ட் எத்தனை தடவை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்னாவே தான் இருக்கு. சோ இதுக்குதான் என்ன பதில் சொல்றாங்கன்னா, எல்லா சிஸ்டமுமே எது லீஸ்ட் எனர்ஜிய வச்சிருக்குமோ அந்த பாத்தை சூஸ் பண்ணும். இதுதான் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு சொல்லிருக்கோம். எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னா அது மேக்சிமமாவும் இருக்கலாம், மினிமமாவும் இருக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் I have a function f னு என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன் எடுப்பீங்க. இப்ப இதோட வேல்யூ எந்த இடத்துல ஜீரோ ஆகுதோ அந்த இடத்த தான் இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு சிஸ்டம் எந்த மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்னா எந்த பாத்துல கம்மியான எனர்ஜிய செலவு பண்ணுமோ, மினிமம் எனர்ஜிய செலவு பண்ணுமோ அந்த பாத்தை தான் எல்லா சிஸ்டமுமே சூஸ் பண்ணும். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இப்ப இந்த கான்செப்ட்ல இருந்துதான் லெக்ராஞ்சியன் அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு இன்டெகிரல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு அசம்ப்ஷன் I அப்படின்னு என்கிட்ட ஒரு இன்டெகிரல் இருக்கு. இந்த இன்டெகிரல் with the limits of x1 to x2 இருக்குன்னு வச்சுக்குவோம். f of y dot x dx. இப்ப இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும்? சிம்பிளி del I equal to 0ங்கிற இடத்துல தான் எக்ஸ்ட்ரீமமா ப்ரொடியூஸ் பண்ணும். இதோடைய ரிசல்ட் இஸ் நத்திங் பட் ஆய்லர் லெக்ராஞ்சியன் equation. d by dt of dou and the function f divided by dou y dot
மைனஸ் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் எந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமம் ப்ரொடியூஸ் பண்ணுது, அல்லது இந்த ஈக்குவேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரீமம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீமம்னா அது மினிமமாவும் இருக்கலாம், மேக்ஸிமமாவும் இருக்கலாம். மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பட் இங்க நம்மளுடைய சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலா யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே கம்மியான எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணதான் எப்பவுமே விரும்பும். சோ இங்க எக்ஸ்ட்ரீமம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டினோட் பண்ண வாய்ப்பே கிடையாது, ஒன்லி மினிமம். இப்போ இங்க நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்துக்கு பேரு வேரியேஷனல் பிரின்சிபிள். இந்த வேரியேஷனல் பிரின்சிபிள் கான்செப்ட தான் நான் இப்ப லெக்ராஞ்சியன்ல அப்ளை பண்ண போறேன். சோ இங்க நான் எடுத்திருக்கிற இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலு இப்ப நான் எடுத்துக்க போறது ஒரு லெக்ராஞ்சியன். நான் ஒரு ஆக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஷனுக்கு நான் வச்சுக்கிற பேரு ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது இட்ஸ் an integral function with the time t1 to t2 L of qi dot t dt. இப்ப நம்ம கண்டிஷன் என்ன? இந்த ஆக்ஷன் ஒரு லீஸ்ட் ஆக்ஷனா இருக்கணும். கண்டிஷன் என்னன்னு நமக்கு தெரியும், del a equal to 0. இப்ப இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நமக்கு கிடைக்க போறதுதான் என்னது, ஆய்லர் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். d by dt அங்க டோ f னு எழுதியிருந்தோம். சோ இங்க டோ l by டோ qi dot minus dou L by dou qi equal to 0. இந்த ஈக்குவேஷனை தான் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்றோம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப், இதுல இந்த L அப்படிங்கிறது என்ன, which is the Lagrangian. L is equal to t minus v. இதுதான் ஃபார்முலா. இதுல t அப்படிங்கிறது ஆப்வியஸ் கைனடிக் எனர்ஜி, v அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் மாற போறது இந்த எனர்ஜிங்கிறது மட்டும்தான். கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மட்டும்தான் மாற போகுது. அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். qi அப்படிங்கிறது generalized coordinate. And what is qi dot? Velocity. Okay, இப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், pi. pi அப்படிங்கிறது generalized momentum. pi is nothing but dou L by dou qi dot. இங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு டேர்ம் எழுதிருக்கோம் இல்லையா, இததான் pi அப்படின்னு சொல்றோம், which is nothing but the generalized momentum. cyclic coordinateனா என்ன? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒரு டேர்ம் பத்தி நான் பேசிட்டேன், dou L by dou qi dot அப்படிங்கறத நான் pi ன்னு ஒரு பேர் வச்சிட்டேனா, இன்னொரு ஒரு டேர்ம் இந்த இடத்துல இருக்குல்ல, dou L by dou qi. இந்த dou L by dou qi in case 0 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, d by dt of dou L by dou qi dot equal to 0 ஆயிருமா, d by dt of pi is equal to 0 நான் இதை சொல்லலாம்ல. இப்போ ஒரு வேல்யூ உடைய டெரிவேட்டிவ் 0 ஆகுதுன்னா then அந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்குன்னு தானே அர்த்தம். சைக்ளிக் கோஆர்டினேட்னா என்ன, dou L by dou qi வேல்யூ என்ன ஆகுது அப்படிங்கறத செக் பண்றீங்க. ஒருவேளை அந்த வேல்யூ 0 ஆச்சுன்னா இந்த qi இருக்கு இல்லையா, இந்த qi-க்கு கரஸ்பாண்டிங் ஆன மொமெண்டம் pi is conserved அப்படின்னு அர்த்தம். Am I clear? கன்சர்வ்ட்னா கான்ஸ்டன்ட், மாறாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். qi அப்படிங்கிறது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். எந்த பர்டிகுலர் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு dou L by dou qi 0 ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மொமெண்டம், அதாவது கான்ஜுகேட் மொமெண்டம் is a constant one, that is a conserved quantity அப்படின்னு அர்த்தம். இந்த qi-க்கு இப்ப நம்ம வைக்கிற பேரு தான் சைக்ளிக் கோஆர்டினேட். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.